ஆனா வெற்றிமாறன் இப்படி பண்ணுவாருன்னு கண்டிப்பா நினைக்கவே இல்லைங்க. விடுதலை பார்ட் 2ல அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காரு. எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்ல வெற்றிமாறனுக்கும் இடம் உண்டு. ஆனா அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணதான் நம்மளால ஏத்துக்க முடியல. என்னன்னு கேட்டீங்களா, விடுதலை பார்ட் 2ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வர ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்காம இறந்துரும். சோ அந்த இடத்துல வந்து ஒரு ஜமீன்தார் கேரக்டர் வந்து வேல்ராஜ் பண்ணிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1லயும் வேல்ராஜ் வந்து ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. பார்ட் 1ல சூரி மேல வந்து ஒரு அட்டாக் நடக்கும். சோ அந்த இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல வந்து வேல்ராஜ் வந்து வந்திருப்பாரு. சோ பார்ட் 1ல பிரசன்ட் லைஃப்ல பார்த்தா அப்படின்னா அவர் வந்து எஸ்ஐயா இருக்காரு. அதுவே பார்ட் 2ல பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஜமீன்தாரா இருக்காரு. இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழுது. மேபி இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். அதாவது பிளாஷ்பேக்ல ஜமீன்தாரா இருந்தாரு, அவருடைய மகன் தான் இப்ப பிரசன்ட்ல வந்து எஸ்ஐயா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எடுத்தாரு என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வெற்றிமாறன் படத்துல இந்த மாதிரி ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.